வரவு இன்பம் வரவு ஆற்றை நாமமை தோற்றமை ஆகியமை இடையும் சொல்லக்கூடிய 8 குறவுடைய ஈஸ்வராய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று திண்ணில் சக்தி பராசக்தி இச்சா சக்தி ஞானா சக்தி கிரியா சக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவர்களா சிறுமச்சா கூர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கரின்னு சொல்லக்கூடிய 10 அவதாரமுடைய அவதார புருஷன் பாக்கடல் வாசன் பரந்தாமன் பாதம் போற்றி அவர்களா சிவன புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கோ நுகர்ச்சி அறிவு அழகு புறமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக மகாலட்சுமி கணவனங்கி அவல்லா சிவனின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தாழ்ந்து வாசமளிக்கின்றார் பின்ன பிடிக்கணும் சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கத்தாகப்பட்ட பிரம்மனை கணவனங்கி அவர்களா சிவட்டு வெள்ளை கலையோடு வெள்ளை 13 வெள்ளை கவலத்தை விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசன அரசரோடு எண்ணெய் சரியாசன வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலைவாணியை கண்டவனங்கி நேராக இருக்குங்க பராபரத்திலே வரும் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசுவம் சதாசத்திலே மகேஸ்வரம் மகேஸ்வர ருத்ரம் ருத்ரே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே தேயு தேயுளி வாயு வாயுவிலே அப்பு அப்புவிலே பிருதிவி பிருதிவிலே அன்னம் அன்னத்தில் மிருக பட்சிகள் இப்படி படைப்பு தொழிலை கவனிப்ப பிரமதேவர்களுக்கு துணை என்பதற்காக முதலிலே ஜனகர ஜனந்தனை ஜனாதனே தனக்கு வரக்கூடிய 4 புத்திரர்கள் தொட்டிக்கப்பட்டார் இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக தான் மறுபடியும் நாரதன் தக்கன் வசீச்சன் பிருகு ருது பரிசி புலசியர் ஆங்கிலசனாத்தில் சொல்லக்கூடிய 9 புத்திரர்கள் தொட்டிக்கப்பட்டார் இந்த 9 புத்திரர்களே நாராயணப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திரவன பிறப்பாய என்ற சாபத்திற்காக பூமியிலே பிறந்தேன் சந்திரவனக பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நந்தியாகப்பட்ட மகனுக்கு மகனாக பிடிக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது நடனப்பட கணக்கு நீ சேர்ந்ததால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கடன் செய்யாவிட்டால் உனது சோமான 1000 என்ன தக்கன் கேட்ட சாபம் அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்க கூடாது என்ற சாபத்தையும் பெற்றோம் இது கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்ததனே ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது சரி வேண்டல் வேண்டாமை என்று காத்த தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 சித்ரா 17 விட்டிருக்க மகாலட்சுமியின் கடவுளும் நயம் நீத்தியும் இருவைக்க பெயராக உயிர்களை படைக்கும் பிரம்ம தந்தையும் நாரதா கழக பிரியார் சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமால் திருமால் என்னும் இது போன்ற காரணகாரி பெயர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லவும் வழிவினைவோம் அன்னை வீட்டில் வந்ததுலேவோம் போகாதீரமோ நல்ல குணமதிக மாபுரனை கோபுரத்தை விட்டிருக்கும் கணபதியை கேதோதாக்கால் என்று சொல்லியிருக்கிறார்கள் கணபதி வணங்கி அவரை இணங்கி நாம் கழகத்தை துவங்கி அவருடைய காரியத்தை பார்க்கலாம் நாராயணன் கணநாதன் புகழ் பாடும் கீதம் கணநாத புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருளாரே இசையான நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் உயிராக இசை சுரசாட்டி கணபதியை தினப்பாடினே உயிராக இசை ஓமின் சுரபார் மகிழேந்த கணபதி அயலாது மனப்பேட்டு அதன் மீது படித்து அயலாது மனப்பேட்டு முன்னே படுகின்றே அபிநேசமாய் தோன்று புகழ் பேசியே பாடினே கத்தரிக்கின்ற சொட்டி மனது வளர்ந்து பாடும் விளையாடு மகிழ்ச்சி பறித்தார் தினமாக இளையோனி மனம் தேற்றினார் விளையாடு மகிழ்ச்சி பறித்தார் தினமாக இளையோனி உமையார் சிவனார் உறவாட இடம் பேரே உமையார் சிவனார் உறவாட குலோபம் குலோபம்
லோகமத மாற்றம் சொல்லக்கூடிய அரவணை வேதாந்த மூலாதார சுபாவிஷ்ணன் மணிபூரக மனாகத வசதி ஆங்கிலம் சொல்லப்பட்டு ஆராதனை மையமாக கொண்டு அவதரித்த உண்மையுடைய தவச்சவன் நெட்டிக்கரன் தோற்றத்தை வெட்டி வேலன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமாரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேளவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறானே இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கரம் உருவாக வேண்டும் நன்மையிலே முடியும் என்பதால் நதியோரங்களை கவனிக்கலாமே குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை ஐவனங்கள் இது குறிஞ்சி நிலம் வேலி மடை சார் ஓடக்கூடிய நீரோ அருவி நீர் சுமை நீர் முறைப்படி வெள்ளுகுடிப்பட்டி இளைஞர்கள் சார்பாக எனக்காக அன்பளிப்படி வாரி வழங்கியிருக்கின்ற அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலா நானே ஓடு வேணே நாட்டியமாடுவேன் நானந்தோ என் சொல்ல யாராவது உள்ளே இருக்கிறார்களா ஏதாவது ஓசி சத்தம் வருகிறதா கவனிக்கலாமே என்ன சத்தம் இந்த நேரத்தில் ஆலோலம் ஆலோலம் என்று இசைத்துக் கொண்டிருக்கிறார்களே முருகு முருகு என்று உருகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது மூயனார் முந்தன் நுயனார் ருத்ரன் காயண்டாக மூன்று தெய்வம் என்ற முருகப்பெருமானை மனதிலே எண்ணி காவல் என்ற முறையிலே காதலை மனதில் வைத்திருக்கிறார் ஆலோலோசோ என்று அழகாக முருகப்பெருமானுக்காகவே தோற்றுக்கப்பட்டவை என்பதனால் தான் இப்படி எல்லாம் ஆலோலோ சோப் போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வெறும் பெண்களாக மட்டும் நீ அனுப்பி ஆலோலோ சோப் போட்டு விட்டார் என்ன காரணம் அதற்கென்ற ஆண்கள் வர வேண்டும் அல்லவா யாராவது ஒரு ஆண்கள் உள்ளே வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் எந்த வகையிலே பார்த்தாலும் எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவர்கள் பெண்கள் வடிவில் தான் தெரிகிறாரே தவிர ஆண் வடிவில் இவர் தெரியவில்லை ஒரு கணமும் நான் இவரை ஆணாக நான் பார்த்ததே கிடையாது இங்கு இல்லை எங்கு சென்றால் இவரை ஆணாக பார்த்ததே கிடையாது அது மட்டுமல்லாது இன்னும் கூட ஒரு நாடகத்திலே முழுமையாகவே பெண் வேடம் வெற்றி நடிகை இருக்கின்றார் என்ற என்ன காரணம் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் எல்லாம் தேர்வு செய்யாமல் இவரை மட்டும் தேர்வு செய்திருக்கிறார்கள் இறைவன் படைப்பிலே இப்படி ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார்
அப்ப இறைவன் படைப்பில் இப்படி ஒரு பெண் போல் ஒருவரை நான் பார்த்திருக்கிறேன் என்றால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதனால் தான் இவரை பெண்ணாகவே முழுமையாக ஒரு நாடத்திலே சந்திக்க இருக்கிறேன். பங்குனி மாதம் 4ஆம் தேதி இவர் தான் டான்ஸே, வேற யாருமே கிடையாது. அந்த அளவுல வந்து இவன் ஆம்பளைங்கிறத நிரூபிக்க முடியலன்னா அப்ப இவெல்லாம் எதுக்கு ஆம்பளைன்னு வந்திருக்கேன் நான் தெரியாம வந்து கேட்கிறேன். ஒரு ஆம்பளைன்னு நிரூபிக்க முடியாதவெல்லாம் எதுக்கு அங்க வந்து கொட்டிய தூக்கிட்டு ஆம்பளையா இருந்தா நேரம் உள்ள இருந்து சத்தம் போடணும். ஆளோட சோங்குற சத்தம் போட முடியுமா முடியாதா? நீங்க உங்களால முடியும், அவர்னால முடியாது பாருங்க. நீங்க முடியும், அவர் முடியுமா? உள்ள இருக்கவரு ஏப்பா பொம்பளை பிள்ளை கிராஸ்ல பிறந்தவரு போட முடியாது என்ன பண்றியா? போட முடியாது என்னவா? ஏப்பா போட முடியாது என்ன பண்ணுவியா? உங்களை மதிக்கலையோ? எதுக்கு போட முடியாதுன்னு சொன்னா மதியல எடுத்துமா? மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்க. ஓய் சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஆலோலஞ்சவங்களுக்கு போடணும்னு அவசியம் இல்லையா? சரி இருக்கட்டும். மரியாதை கொடுக்கும் இடத்துல மரியாதை இருக்க வேண்டும். மரியாதை இல்லாத இடத்துல இவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்? கூவாமல் யாரு? பிஏவா? சாப்பிட்டு வந்திருக்காரா? அஞ்சு போய் சாப்பிட்டாரா? இங்க போய் அந்த பையன் பிஏ சாப்பிட்டுருக்கான். இங்க சாப்பிட்டேன்னு நான் கொட்டைக்காக எப்ப போய் சாப்பிடுயா? போய் அங்க போய் சாப்பிட்டுருக்கான் பாரு. சரி இருக்கட்டும். சரி அது என்னன்னு கேட்கலாம். கூவாமல் கூவி கட்டினா கோவிலவாணி கூவுற குயிலாக இந்த பெண்மணி அறிஞர் குயில சிவன பார்த்து படிக்கிறது பார்த்து நீ பதில் சொல்ல கேட்டு வாடா வெளியில வாடா. டே பாபுன தமிழ் தமிழ் வந்தா வாடா வெளியில வாட சீக்கிரம் வாடா. பார்த்து நீ பதில் சொல்ல கேட்டு வாடா வெளியில வாடா வாடா வெளியில வாடா.
சாபத்தியம் ஆறிடம் தெய்வம் காந்திரம் அசுர ராசனம் வைசாசம் இந்த 8 வை திருமணம். இந்த 8 வை திருமணத்திலே காந்திர மனவன் சொல்லக்கூடிய கடவுள் மனத்தை புரிவதற்காக வந்திருக்கின்றானே வள்ளி ஆளோளம் சோழன். வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தம் நீடும் வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தம் நீடும் நன்றி. 50 நிலங்களில் குறிஞ்சிடம் தானே குறுநிலத்திலே அருமையாக பெண்மணியால் வசிக்கின்றார் என்றால் இந்த பெண்மணியால் முருகப்பெருமானுக்காக இந்த முருகப்பெருமானுக்காக வெள்ளி சோப்படுகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முருகப்பெருமானே தாங்களுடைய திருவடி தாமரை நான் எப்பொழுது அறியப் போகிறேன், என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகிறேன் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றால் அது மட்டும் நன்றாக தெரிகிறது. தோழிப்பெண்மையாளுக்கு அருகிலே இருக்க வள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய தோழிப்பெண்மையால் ஆளோடு சோப்படுகிறார்களே, ஒருவேளை இந்த பெண்மணியாலும் முருகப்பெருமானுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்களோ? முருகப்பெருமானே எனக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்க வேண்டும் என்று. அது உண்மைதான். பூவோடு நாரும் சேரும் பொழுதுதானே நாருக்கு மனம் இருக்குது. அதுபோல நார் ஒரு பகுதியிலும் பூ ஒரு பகுதியிலும் தானே சிறப்பாக இருக்கும். வள்ளி ஒரு பகுதியில் முருகப்பெருமான் ஒரு பகுதியில் திருமணம் இருமணமும் ஒரு மணம் வேண்டும் ஒரு ஆக வேண்டும் என்பதற்காக அதோ வருகிறாரே முருகப்பெருமான் கையில ஒரு வேலினை ஏந்தி அதோ வாராண்டி வாராண்டி வேலேந்தி உரத்தை உன்மீது எங்கானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா வாராண்டி வாராண்டி வேலேந்தி உரத்தை உன்மீது எங்கானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடி உன்னாகே கண்ணோடி கண்ணாகே வாராண்டி வாராண்டி
இசையமைப்பை விட இந்த ஆட்டர் மிகவும் பெருமை. இந்த இதுல வந்து இதுல வெற்றி பெற்றவர் நம்ம சகோதரர் அவர்கள். இந்த ஒரு பாட்டுக்கு ஆடினதே போதும், நீங்க 100 பாட்டுக்கு ஆடின சமா இனிமே எந்திரிச்சு ஆட வேணாம். சந்தோஷம். உங்க பேர் என்ன தலைவரே? ராஜா. ராஜா எத்தனையோ வேலை வருஷம் பூரா பழக்கிறான். இந்த ஸ்டெப் வந்து தொலைய மாட்டேங்குது, உடம்பட்டே ஆட்டுறாங்க. நீங்க நல்ல நளினமா ஆடுறீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப ஒரு பாட்டுக்கு ஆடினது மிகப்பெரிய ராஜா அவர்கள். அந்த வார்த்தையை சொல்ல வேணாப்பா, எங்க நாடக குழப்பம் எடுத்துக்கூடாது இடையில போது. இப்ப அரசியல் உள்ள போது வேணாம். சரி, ரொம்ப நன்றி. யாருமே எதற்காக வந்தால் என்ன வழியாக இங்கே காவல் விருந்து கொண்டிருக்கிறதை போய் பார்க்கும்பொழுது முன்பு எமது வார்த்தையாகமா வரீங்களா? நீங்க ஒரு கலகலப்பை கொடுத்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வா நாடகம் தண்ணி. ஒரு சிலர் சோர்வா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால போதும். எதற்காக வந்தால் என்பதை பார்க்கும்பொழுது முன்பு எமது வார்த்தையாக மகாவிஷ்ணு வேலி தோணி அமர்வட்டி சுந்தரவட்டி என்ற இருவர்கள் அமிர்தவை டிகிரி ஆனந்த பெரிய எம்பெருமான் முருகன் திருவடிக்காமல் இருந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவட்டி குறிஞ்சி தலைவர் நம்மின் வளர்ப்பு மோலாகி வட்டி என்பது முருகப்பெருமானுக்கு அவரையும் திணைக்கட்டி காவலம் என்கிறார்கள். தாய் கட்டிக் கொண்டிருக்கிறானே, என்னை தாளாட்ட வருவாளா? என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தேராட்ட வருவாளோ, தேராட்டம் தருவாளோ, தக்கடிக்கு முதலே கட்டி வருவாளா, புரிதல் மட்டும் தரவாளா, கொஞ்சம் ஒரு கொடு சொல்லி கேட்கிறது. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ,
அருமையான ஒளிபெருக்கி, மிக மிக அருமையான ஒளிபெருக்கி. அதை இயக்கிக் கொண்டிருக்கூடிய நண்பருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, யாரோ ஒரு ஆடவர் அங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றார். யானி ஒரு மின்னே மணி ஓசை ஒரு முன்னே என்பது போல் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பின்னே வந்தா கூட ஓசை வெளியிலே வந்து கொண்டே இருக்கிறது. வருகிறார் அருமையான ஒரு காவாடி, காவலாளி வந்து இருக்கிறார். காவாலின்னு சொன்னாலும் அவருதே, காவலாளியா இருந்தாலும் அவருதே. ஒரு காவாலியா இருந்தானா, அறவாளியா இருந்தானா, முக்காவாளியா இருந்தானா, முழுவாளியா இருந்தானா? என்ன கப்பு? இந்த கப்பா, இந்த இளவ கழுவுற கப்பு சொல்லுவாங்களே அந்த கப்பா. அது வாங்கி பாருங்க, வச்சிருக்காரு உள்ள. பார்த்தேன் பேக்ல வந்து. இப்ப எத்தனை கப்பு வெளியே வந்து எத்தனை கப்பு உள்ள இருக்கு? ராமாயணத்துல இருந்தார் ஒரு வாலி. அவரை எதிர்த்து யார் போரிடுகிறார்களோ அவருடைய பாதி பலம் இவருக்கு வந்து விடுமா. அது மாதிரி என்னை எதிர்த்து சண்டை போடான்னு வந்திருப்பாரு. இவருக்கு பாதி பழத்தை நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரட்டும். காவாளிக்கும் காவலாளிக்கும் ஒரு எழுத்துத்தே முயற்சான். இந்த ஒரு எழுத்த வித்தியாசம் மாறிச்சினாலே பொருள், இந்த தமிழ் மொழியில பாருங்க, ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறிவிடும். இந்த சொல்ற வார்த்தையில ஒரு எழுத்து மாறினா, ஒருத்தர் மரணம்னு எழுதுறதுக்கு பதிலா மாறணும்னு எழுதி வச்சாரு. அது பாருங்க, மனிதன் எப்படி மாற வேண்டும்ங்கிறத எவ்வளவு அருமையா அறிவத்து பொறுமையா ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, அந்த அளவுல அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எப்படி அதை கற்றுக்கிட்டவர் அப்படி அந்த அளவுல மாறணும். அப்ப மரணம்னு எழுதுற கூட மாறணும், அந்த சிந்தனை மாறணும்னு எழுதியிருக்காரு. அவங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சரி, அது கூட இருக்கட்டும். இங்க வந்து கூடியது காவாலின்னு லானா இருக்கிற ஒரு எழுத்து மாறினதுனால கல்வனை கொண்டு வா என்பதற்கு கொண்டு வா என்று கேட்டு விட்டார். அதனால இந்த கோவலன் கொல்லப்படுகிறான். கொண்டு என்றால் கொள்வது, கொண்டு என்றால் கொண்டு வருவது. இப்படி எழுத்து மாறிவிட்டது. உடனே பார்த்தால் கண்ணகி, எனது கணவனா கல்வன் நல்லா ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அன்று வந்து மதுரை மலை எரிப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? ஒரு எழுத்து மாறியதற்கு காரணம் தான். அதனால தீயவர்கள் இருந்தார்கள், நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய விஷயங்களா இருக்கு. அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய விஷயங்களா நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்திருக்கான். வரட்டும், அவர் இங்கே எப்படியா இருந்தாலும் கூட பரவாயில்லை. என்ன வரக்கானா? நீங்க உள்ள போனாதான் அவர் வருவார். இந்த நாடகத்துடைய கதாபாத்திரம் என்ன? நாடகத்துல ஒரு காவலர். ஆமா, ஒரு காவலர் என்ன நடந்தது? ஆமா, நாராயணா. நீங்க வந்து பாய போட்டு பாருங்க. இது தேவையா? நசிங் போச்சா? இல்ல கிண மரம் போச்சா? ஏற்கனவே உனக்கு கரை வைக்க வர பொட்டா அடிக்கிறேன். என்ன பதில போற போச்சு? ஐயோ போச்சு, ஐயோ போச்சு. நல்ல சூப்பர் வார்த்தையா பேசிக்கிறீங்க. அப்படிதான் பாசமா கொஞ்சிக்கிறேன். வராம போடாம பேசிக்கிறேன். ஆமா, இதுக்கிறது அவரு போட சொன்னார். அவர் சோ போடுறதுனால போடுற எனக்கு அவசியமா? போட மாட்டேன்ட்டீங்க. என் இடத்துல வந்துட்டு என்ன போடுறதுல அவரை வச்சு ஆளான நீ தான் முதல்ல ரொம்ப கட்டி விடுற. 3 கப்பு இருக்கு பிஏ படிச்சிருக்கேன். நீ வேற படிப்பு தெரியாதா? எம்ஏ எம்பில் தெரியாதா? பிஏ படிச்சிருக்கா? ஒரு பிஏ தின்னா கேட்கிறாங்க சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஐயா அண்ணாமலை யூனிவர்சிட்டில பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு
அந்த சட்டி எங்க விக்குது? அப்பா துணர்படி பரிய சட்டி சப்போர்ட் பண்ணி தள்ளி சொல்லி அண்ணனை கூட்டி வந்தியா? இல்ல. அவர் 3 கப்பு வாங்கியிருக்காரு சொல்றாரு. என்ன கப்பு? என்ன கப்பு? சாரா 3 கப்பு வாங்கி ஆளுக்கு கட்டி போட்டுதான் சரி பயப்படாத மங்காளி நீ பேசு. அங்க பாரு. அப்படி ஒரு பிரச்சனை வந்தா உன் உயிரை கொடுத்தாச்சா ஜெயிக்கிறேன். உன் உயிரை நான் கொடுக்குறேன். பயப்படாத. நீங்க பிடிக்கப்பா. ஏய் நாளை தவறு குலத்தில் தண்ணீர் கிடைக்கின்ற புகிலே தவறு குலத்தில் தண்ணீர் கிடைக்கின்ற புகிலே தவறு குலத்தில் தண்ணீர் கிடைக்கின்ற தவறு குலத்தில் கருப்பாய் அத்தையின் மகளே முத்து கருப்பாய் அத்தையின் மகளே முத்து கருப்பாய் பத்து பறந்தால் பக்கத்தில் மாறி 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 அத்தையின் மகளே முத்து கருப்பாய் பத்து பறந்தால் பக்கத்தில் கொஞ்சம் மாறி மாறி அப்பதா ஓய் கேது அப்பல் வர்க்கமாசி அப்பதா சுத்தர் இது ஆனா இப்ப வந்திருக்கவருக்கு புட்டி சொல்லணுமா நீ? அவருக்கு இப்ப நான் தான் சொல்லி அனுப்பின புத்தி. வரட்டும். மண்ட மேல குட்ட போட்டு சாரி வர சொல்லுங்கள், அவரை பார்ப்போம். வாங்க சாமி. அவர் வரமாட்டாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியா பிஏவா? விடமாட்டி மங்களே நம்ம தான் கேட்கிறோம். ஐயோ நீ இப்படி பிச்சியை கொளுத்தி போட கொளுந்து விட்டு எறிய நான் என்ன பண்ண போறேன் பாப்பா. அவர் வரமாட்டார். என்னை கண்டு பயம். பயம். தமிழ் வேந்தர் வந்திருக்காருன்னா அவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நான் எப்படி பேய்வேன் அவருக்கு தெரியும். சட்ட 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 நல்லா பேசுவோம்ல. அவர் வர சொல்லுங்க. பயந்துட்டு ஒளிஞ்சு கிடக்கிறாரு. மிஸ்டர் பெருமாள்ராஜ் அவர்களே, வாங்க சாமி, நீ ஜெகம் இருக்காங்க ஒண்ணும் இல்ல. நாங்க
பங்காளி நீங்க கொஞ்சம் மறைஞ்சுக்கங்க, பயப்படுறாங்க, கொஞ்சம் மறைஞ்சுக்கங்க. அவர் பயந்து அவர் மறைச்சு கிடக்கிறாரு. நீங்க கொஞ்சம் ஒழுங்கா Excuse me, மிஸ்டர் பெருமாள் ராஜ் அவர்களே, உங்களை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க. சௌரியமா வாங்க. ஹலோ ஹலோ. பூதி ஏன் தாங்கள் அங்கு செல்கிறீர்கள்? வாஸ்து சாஸ்திரப்படி தாங்கள் ஒரு அடி முன்னேறினால் நான் ஒரு அடி பின்னேற வேண்டும். திரும்ப நான் உங்களிடம் ஒரு அடி முன்னேற வேண்டும். என்ன நீங்க முன்னேறுவீர்கள் என்று பார்த்தீங்களா, பின்னேற வருகிறீர்கள்? நான் முன்னேறுவேன். நீங்க சண்டியரோ? நான் சண்டியாராக இருக்கட்டும். முன்னே செல்லும் ஏர் நல்ல ஏர், பின்னே வரக்கூடிய ஏர் தான் சண்டி ஏர். நான் ஏறிக்கொண்டே இருப்பேன். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹலோ. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. ஊருக்குள்ள தமிழ் வேந்த யாருன்னு கேட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசணும். என் ஜங்கதி தெரியுமா? நீ பெரிய சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கியா நீ? அடி தூள் கிளப்பிடுவேப்பா. ஊருக்குள்ள காட்டுட்டு பேசணும். அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லிட்டு பங்காளி. சொன்னா நான் பேசிட்டு இருக்கேன். வாய் தூக்கி போய் சொல்லிட்டு ஏற்கனவே. அத பாத்தியா நல்லா கோயில் புள்ளையா இருக்கு. இது வந்த மாதிரி எப்படி என்னை பத்தி தெரியாம பேசுறீங்களா? அறுத்து முடியாது, அறுத்து ஆல்ரவுண்டர் நொறுக்கிடுவேன். இப்ப பாருங்க நடக்கிறது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய் மிருதாகாரா சொல்லிடுறா. டேய் யாருன்னு தெரியாம பேசுறீங்களா? அங்கே இருந்து நாராயணன் அடிச்சுக்கிட்டு வந்தா நாங்க பயந்துருவோமா? என்ன பெண் தெரியாது. இதுவரைக்கும் 5 பேர் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க பேசுறீங்க. உங்களை சொல்லணும்னா நான் யாரு தெரியாம சொல்ற நம்ம பொறுக்கிறாங்க. எப்படி பேசுங்க? குறுக்க வந்து மைக்கில பேச முடியாம மைக்கில பேசுறதா இல்லையா? வாதி பிரதிவாதிங்க. ஆமா, பிராந்தி குடிச்சா வாந்தி வரும். பிராந்தி வாந்தி. வாதி பிரதிவாதி என்னாச்சா? அதாங்க நான் பேசுறேன், நீங்க கேட்கணும். அப்பதான் நான் என்ன பேசுறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். பதிலாத்த கொடுப்பது நீங்க பேசணும், நான் கேட்கணும். சரி, அப்பதான் உங்களுடைய அது சரி. அப்ப நீங்க பேசுறப்ப நான் கேட்டாத உள்வாங்கி நீ உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில சரியா கொடுக்க முடியும். உள்ள வாங்க பேச, நான் பேச. அப்படி பேசினா எல்லாரும் பொருள் புரியுமா? அர்த்தம் புரியுமா? எம்மிடத்துல உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, பல ஆதாரங்கள் இருக்கிறது. நான் என்னிடத்தில் எனக்கு சொந்தம் என்பதற்கு அத்தாட்சியை வைத்திருக்கிறேன். உங்களுக்கு சொந்தங்களுக்கு நான் அத்தாட்சியை வச்சிருக்கேன். உங்க அண்ணே, உங்க அண்ணே அவர் வெளிநாட்டுல இருக்காரு. உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தார். எத? அத்தாட்சியை. செம்மையான குடும்பம்டா. உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தா? எங்க தாத்தா வச்சிருந்தார். எத? அத்தாட்சியை. அப்படி போடுறா. நல்ல மானகட்ட குடும்பம்டா. எது? உங்க தாத்தாக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க பாட்டு வச்சிருந்தார். எத? அத்தாட்சி. என்னடா
ஏடா ஒரு அண்ணன்